அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறது இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பொசிஷன் கிளாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு நீங்கள் ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்கார் இல்லைங்க, அவங்க ஏர்ன் பண்ணுறதை விட நம்ம மெத்தடில் அதை பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுதான் நம்ம மேக்ஸ் பொசிஷன் மேக்ஸ் கிளாஸ். இது வருகிற 9th தூங்குது. அதுக்கான டீட்டெயில்ஸ் டாபிக் யாராவது கேட்டிங்களோ அவங்க அனுப்பிட்டேன். யாருக்கா வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. இன்னைக்கு 0 கால் எவ்வளவு பர்ஃபெக்டாக என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்றதை பார்த்துருப்பீங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம மேக்ஸ் வேல்யூ தான் என்ன செய்தோ அதுபடி தான் நம்ம இருக்கும். இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 24,600 புட்டு 58 rupees சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் இறங்குவதற்கும் அது ரெசன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் ஏறுவதற்குமான வாய்ப்பு இருக்கணும். பாருங்க, இதுதான் 58க்கான லைனு. காலையில் 58லேருந்து கீழே, எகைன் 58லேருந்து கீழே, அது வரைக்கும் மார்க்கெட் மேலே ஏற ட்ரை பண்ணியிருக்கோம். நான் சொல்லியிருக்கேன், ஒரு வேளையில் திரும்பி ஆகணும் ஆர் அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகணும்னு. அது ஏன் எங்கிறது திரும்பிச்சுங்கிறதுலாம் மேக்ஸ் அதை விட்டு இக்னோர் பண்ணிட்டு, ஏன்னா ஸ்டூடெண்ட்டை தவிர பண்ணுறவங்களுக்கு தெரியாது. எகைன் 58 இருக்கும்போது மட்டும் முடிவெடுங்க, உங்கள் ரிட்டர்ன் பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக அங்கிருந்து மூமெண்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கணும், அந்த வேகம் எப்படி இருந்ததுன்னு மட்டும் பார்த்துக்கணும். இதுதான் மார்க்கெட். சரி, அங்கிருந்து போனவர் நான் மேலே போயிட்டு ஒரு வேலையில திரும்பணும், அதே டைரக்ஷன் போகணும். இங்கிருந்து ஏன் திரும்பிச்சு? இதுவும் மேக்ஸ். நமக்கு இந்த மார்க்கெட் டைமிங் மாத்திட்டாங்க. இது நம்ம 3 மணிக்கு மேல ட்ரேடே பண்ணக்கூடாதுன்னு நம்ம ரூல் சொல்லியிருக்கோம். கரெக்டுங்களா? நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். காலையில ஒரு 1/2 hour அப்புறம் ட்ரேட் பண்ணுங்கன்றத சொல்லியிருக்கோம். நம்ம டைமிங்கை ஏன் இப்போ அதை மேட்ச் பண்ணாங்கன்றது இப்போ எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். நம்ம அதை தான் ரெகுலராகவே ஃபாலோ பண்ணுறோம். அவங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்தேன். புரியுதுங்களா? நமக்கு தேவை அது எத்தனையோ மணிக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கும். நமக்கு தேவை ப்ராஃபிட் நம்ம எடுத்துமா க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும். சிம்பிள். இதை கிராஸ் பண்ணும்போது தான் மார்க்கெட்டுடைய வேகம் பெருசாக இறங்கியிருக்கும். அப்போ இதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் ஏறவே ட்ரை பண்ணியிருக்கோம். இதை எப்போ பீட் பண்ணாங்களோ அப்போ மார்க்கெட் இறங்குறதுக்கு ட்ரை பண்ணி வேகமாக இறங்கியிருக்கும். சிம்பிள் லாஜிக், அவ்வளோதான். இது ஸ்பெசிஃபிக்காக இந்த சைக்கிள் தானே, எல்லா சைக்கிளையும் நம்மளால் கொடுக்கக்கூடிய எல்லா சைக்கிளும் மேக்ஸ் வேல்யூஸ் இருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும்? இதுக்கு மேலே இருக்கும்போது இறங்க ஆரம்பிச்சிருக்கும். போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க.